திருமதி மீனாட்சி பரமூர் அவர்களை வரவேற்கிறோம். பிரசன்னமும் உங்கள் வாழ்வியலில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளும் அந்த தலைப்பில் பேச வராங்க. சகோதரி அவர்களை வருக என வரவேற்கிறோம். ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் இணைந்து நடத்தக்கூடிய 7வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம். தலைமையாக அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா ஸ்ரீ ராமானுஜ ஜோதிட குருகுல ஆசிரியர் உயர் திரு சுந்தரராஜ பெருமாள் ஐயா அவர்களுக்கு வணக்கங்கள். அடுத்து கௌரவ அழைப்பாளர் ஐயா வரல, அவங்க நம்ம நாமயோக சக்கரவர்த்தி இவ்வளோ நேரம் நமக்காக நிறைய டிப்ஸை அள்ளி வழங்கிய திரு பவளக்கண்ணன் ஐயா அவர்களுக்கு சிறப்பான வணக்கம். அடுத்து என்றும் புலிப்பாணி, வயதில் பெரியவர், எல்லா மீட்டிங்லையுமே கலந்துக்கிறாரு ஐயாவோட ஏன்னா இந்த மாதிரி இருக்கவங்களாம் தான் நமக்கு இன்ஸ்பிரேஷன். தன்னுடைய எத்தனை வயசானாலுமே ஐயாவுக்கு இப்போ இவங்களுக்குலாம் நிறைய பேர் இன்னைக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு இருப்பாங்க, இருந்தாலும் நம்மளுக்காக இங்கே வந்திருக்காங்க. நம்ம சுந்தரராஜ பெருமாள் ஐயா ஆகட்டும், பவளக்கண்ணன் ஐயா ஆகட்டும், ஈஸ்வரமூர்த்தி சார் ஆகட்டும், எல்லாருமே நமக்காக வந்திருக்காங்க. ஐயா ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் சிறப்பான வணக்கங்கள். மற்றும் என்னுடன் இங்கே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட சகோதர சகோதரிகள் உங்கள் எல்லாருக்குமே என்னோட பணிவான வணக்கங்கள். இதை இந்த யூடியூப்பில் எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கிற சகோதரர் அவர்களுக்கும், இந்த யூடியூப் வழியாக இந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற நம்மளை எல்லாரையும் வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். வேயிரு தோழி பங்கட் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் புலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இப்போது இந்த எல்லாருக்குமே ஒரு சிறப்பு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. எனக்கு அப்படி கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசன்னத்தில் அதாவது பிரசன்னத்தில் இன்னைக்கு என்ன சிறப்பு தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருமே இப்போ சார் சொல்லியிருந்தாங்க ஒரு 4 கேட்டகரியில் தான் ஆள் வருவாங்க. ஒரு 1லேருந்து ஒரு 12 வயசு வரைக்கும் ஒரு சின்ன குழந்தைய பற்றி கேட்பாங்க. அதுக்கடுத்து ஒரு பர்டிகுலர் ஏஜ், அதுக்கடுத்து ஒரு செக்டரு, அப்புறம் 24 to 36 அந்த மாதிரி ஒரு செக்டரு, அப்புறம் ஆஃப்டர் ஏஜ் பெரியவங்க, இந்த மாதிரி ஒரு செக்டரில் தான் ஆளுங்க வருவாங்க. அதற்கு தகுந்த மாதிரியானதான் கேள்விகள் இருக்கும். அப்போ அந்த கேள்விகளுக்கு தகுந்த உங்களுடைய பிரசன்னத்தில் நீங்கள் எப்படி விடையளிப்பீர்கள் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே பிரசன்னம் அப்படின்னு சொல்லும்போது அந்த நிமிஷத்தில் நம்ம என்ன கொடுக்குறோம், தோன்றுதல், இதுக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கோச்சாரம் எப்படி இருக்கு, இன்னைக்கு கோச்சாரம் எப்படி போயிட்டு இருக்கு, கிரகஸ்திதி என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது போக சோழிகளை கொண்டு இப்போ நம்ம எப்படி பிரசன்னம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 சோழிகளை கொண்டு இந்த பிரசன்னம் சொல்லப்படுகிறது. ஸோ அப்போ சோழிகளை கொண்டு நம்ம பிரசன்னம் பார்க்குறோம். அந்த 108 சோழிகள் பொதுவாகவே சோழி அப்படின்னாலே அது மகாலட்சுமியினுடைய அம்சம். அப்போ சோழியை தொடுறதுக்கே முதல்ல நமக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்திதி வேணும். ஒரு ஜோதிடர் அப்படின்னா நீங்கள் அந்த சோழியை தொடணும் அப்படின்னாலே அதுக்கே உங்களுக்கு முதல்ல ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் குருநாதர் சொல்லுவார். இப்போது இந்த சோழி பிரசன்னத்தை பொறுத்தளவு எல்லா பிரசன்னமும் மிக முக்கியமான நிறைய விஷயங்களை சொன்னாலும் இந்த சோழி பிரசன்னத்திற்கு நிச்சயமாக உங்களுடைய குலதெய்வ இஷ்ட தெய்வ அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியும். அது வரக்கூடிய அந்த யார் வர்றாங்களோ அந்த பிரச்சகர் கேள்வி யார் கேட்குறாங்களோ அவங்களுடைய ஒரு குலதெய்வ இஷ்ட தெய்வ அனுகிரகமும் ஜோதிடர், அதாவது நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய தெய்வஜனுடைய குலதெய்வ இஷ்ட தெய்வ அனுகிரகமும் இருக்கணும். அப்போ தான் அதுக்குண்டான ஒரு பதில் அப்படிங்கிறது ஒரு திறம்பட தெளிவாக வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த 108 சோழிகளை பகுதிகளாக பிரித்து கணக்கீடுகள் செய்து எந்த இடம் ஆரூடமாக வருது ஒரு ஜாதகத்தில், அந்த ஆரூடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம இப்போ போயிட்டு இருக்கிற கோச்சாரத்தை நம்ம ஒரு கட்டத்தில் போட்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எல்லா கிரகங்களும் மாந்தி உட்பட நம்ம எல்லாத்தையும் போட்டுருவோம். போட்டதுக்கப்புறம் அந்த ஆரூடம் அப்படின்னு செலக்ட் பண்ணுற சோழியை வச்சு தான் நம்ம அவங்களுக்கு பதில் சொல்லுவோம். அந்த ஆரூட சோழி தான் அவங்களுக்கு நிறைய கேள்விகளுக்கு பதிலாக வரும். அப்போ அந்த ஆரூடத்தை வைத்துதான் ஒருத்தருடைய இப்போ அவங்க என்ன கேள்விக்கு வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு நம்மள ஜாதகங்கள் இல்லை. ஒரு 80 பிஃபோரில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டைம் தெரியல, ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஒரு 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளங்க அப்படின்றாங்க. ஒரு டேட்டு தெரில, டேட்டு ஃபிக்ஸாக தெரியல, டைம் ஃபிக்ஸாக தெரில அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம இந்த பிரசன்னத்தின் மூலமாக அவங்க என்ன கேள்விக்காக வந்திருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு தொழில் பண்ணலான்னு நினைக்கிறேன், பண்ணலாமா, நான் பையனை இந்த ஒரு காலேஜில் சீட்டு வாங்க போகிறேன், இதில் நான் அந்த பையனை படிக்க வைக்கலாமா. ஸோ எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ். இதே ஒரு மேரேஜ், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறாங்க, ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இந்த பொண்ணை தான் பண்ண போகிறேன், இது பண்ணலாமா,
ஒரு வீடு வாங்க போறேன், அதுக்குண்டான சூழ்நிலை எனக்கு எப்படி இருக்கு. இப்போ ஜாதகமே இல்லாதவர்களுக்கு நம்ம இந்த பிரசன்னத்தின் மூலமாக நீங்க வந்து பண்ணக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க எப்ப பண்ணலாம், இப்ப பண்றதுக்கு உண்டான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்றத இந்த பிரசன்னத்தின் மூலமாக நம்மளால தெளிவா சொல்ல முடியும். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம வந்து போர்ட்ல, அதாவது எப்படி இந்த பிரசன்னத்தை செலக்ட் பண்றோம், எப்படி அந்த கேள்வி வரும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அந்த போர்டில் வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவோம். இப்போ உதாரணத்திற்கு இப்போ போயிட்டு இருக்கிற கோச்சாரத்தை இங்கே நம்ம வந்து எழுதியிருக்கோம். இன்னைக்கு இந்த இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த நிமிடத்தில் கோச்சாரம் இந்த மாதிரியாக இருக்கிறது. இப்போ நம்மக்கிட்ட ஒரு பிரச்சகர் ஒரு கேள்விக்கு வர்றாரு. அப்போ நம்ம வந்து 108 சோழிகளை வந்து அவரை மூணு டிவிஷனாக பிரிக்க சொல்லுவோம். அப்போ 3 டிவிஷனாக பிரிக்கும் போது அவர் சோழிகளை வந்து பிரிச்சிருப்பாரு. ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியாவோட சோழிகளை அவர் வந்து செலக்ட் பண்ணுவார். இப்போ 108 இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம 3 டிவிஷனாக பிரிக்க சொல்கிறோம். பிரிக்க சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து இந்த டிவிஷனை செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ இதில் உதாரணத்திற்கு ஒரு நம்பர் சொல்லுங்கள். 5. சரி, 5 இருக்காது, ஒரு குப்பலாக இருக்கும். இப்போ இவங்க 5 அப்படின்னு சொன்னதுனால, இப்போ 5 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு லக்னம், அதாவது ஆரூடம் என்னவா வரும் அப்படின்னா, என்னோட கணக்குப்படி மேஷத்தில் வரும். ஓகேவா? மேஷத்தில் இல்லை, 5 வரும்போது மேஷத்தில் வராது. ஏன்னா மொத்தம் ஒரு 12வது இருக்கணும், அப்போ தான் மீனத்தில் போட்டு தான் வரும். 5 சிம்மத்தில் தான் வரும். 5 அப்படின்னு சொல்லும்போது சிம்மத்தில் வரும். அதாவது உதாரணத்திற்கு ஒரு 40, 50 அந்த மாதிரி வந்ததுன்னா டிவைட் பண்ணிக்குவோம், 12ஆல் டிவைட் பண்ணிக்குவோம். இப்போ 5 அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து சிம்மத்தில் வந்து ஆரூடத்தை எடுத்துக்கிறோம். இப்போ போயிட்டு இருக்கிற ஆரூடம், அதாவது சோழி செலக்ட் பண்ணியிருக்க ஆரூடம் வந்து இப்போ சிம்மமாக இருக்குது. அப்போ ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்திற்கு இந்த ஜாதகர் வந்து சிம்ம ஆரூடம் வந்திருக்கவர் வந்து ஒரு அரசியலமைப்பு சம்மந்தப்பட்டதோ, இல்லை ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட கேள்வியோ, இல்லை இவங்க வீட்டில் டீச்சரு இந்த அரசியல் சம்மந்தப்பட்டவங்க இப்படி இருப்பாங்க முதல்ல. ஏன்னா இந்த சூரியனுடைய வீடு அப்படின்னு சொல்லும் போதே அவங்க அது சம்மந்தப்பட்ட ஆளுகளாக தான் இருப்பாங்க. அதில் ஒரு அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, ஒரு டீச்சர்ஸ் இருக்கலாம், ஒரு சீருடை பணியாளர்கள் இருக்கலாம். ஏன்னா அங்கே செவ்வாய் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம அவங்களுக்கு வந்து இவங்க வீட்லையுமே இப்போ பாப்பா வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த விஷயம் இல்லாமல் அந்த லக்னம் வந்து அவங்க இப்போ அவங்க வாயால் சொல்கிறாங்க. அப்போ அந்த விஷயம் இல்லாமல் அந்த சிம்ம ஆரூடம் நம்மளால் செலக்ட் பண்ண முடியாது. இது நேற்று நான் ஒரு பிரசன்னம் பார்த்தேன் பர்சனலாக. அவங்க வீட்டில் ஃபுல்லாகவே டீச்சர்ஸ் ஃபேமிலி, தாத்தா அப்பா அப்படியே வரிசையாக. அப்போ அவங்களுக்கு அதே சிம்ம ஆரூடம் வருது. ஏன்னா அந்த சிம்ம ஆரூடம் வரும்போது அவங்க வீட்டில் அந்த அரசு சம்மந்தப்பட்ட ஆட்கள் இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு அரசியலில் இருப்பாங்க அவங்க. ஸோ எனக்கு அரசியல் வருமானு கேட்குறாரு அவர் வந்து அவங்க தாத்தா அப்பாலாம் டீச்சராக இருந்தாங்க. இவருக்கு அந்த ஃபீல்டு பிடிக்கல. இவர் இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் இந்த மாதிரி நிறைய எழுதிட்டு இருக்காரு. ஸோ கேள்வி இப்போ வந்ததுனால சொல்கிறேன். அடுத்து அவர் கேட்குறது எனக்கு அரசியல் வருமா அப்படின்னு கேட்கும்போது அந்த சிம்ம வீடு வருவதனால தான் அந்த கேள்வி முதல்ல அவங்களுக்கு வருது. ஸோ அப்போ அவர் இப்போ உதாரணத்திற்கு உங்கள் வீடு பற்றி கேட்குறாங்க, எனக்கு வந்து வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது முதல்ல வந்து எந்த ஒரு ஆரூடம் செலக்ட் பண்ணாலும் அந்த ஆரூடத்திற்கு என்ன பாவம், இப்போ கேள்வி வந்திருக்கிற பாவம் வந்து 4ஆம் பாவம், வீடு அப்படின்னு சொல்லும்போது 4ஆம் பாவம். அப்போ 4ஆம் பாவ அதிபதி இங்கே எங்கே இருக்காரு? லக்னத்தில் இருக்கார். அப்போ அவரோட கேள்வி கரெக்டாக, வீடு பற்றி கேள்வி அப்படிங்கிறது கரெக்டாக? இப்போ 4ஆம் பாவ அதிபதியோட கேது ஒரே புள்ளியில் இன்னைக்கு நிற்கிறாரா? எடுத்து பாருங்க, ஒரே டிகிரியில் டிஃப்ரெண்ட்டில் இருப்பார். அப்போ 4ஆம் பாவ அதிபதியோட மனசுக்குள்ளே அந்த கேள்வி இருக்கா? சிறப்பு, ரொம்ப. அப்போ 4ஆம் பாவ அதிபதியோட கேது இந்த காலத்தில் அந்த 1 டிகிரி டிஃப்ரெண்ட்டில் இருக்கிறதுனால ஒரு கிட்டத்தட்ட 3 டிகிரி வர்ற வரைக்குமே எப்பயுமே வந்து இந்த ராகு கேதுகளோட அச்சுகளில் அந்த கிரகங்கள் மாட்டும் போது ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது ஒரு பலன் பண்ணும். கொஞ்சம் தள்ளி வந்துருச்சு, ஒரு 10 டிகிரி 15 டிகிரி தள்ளி வந்துருச்சுன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் ஒரே வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ டிகிரியில் இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கிரகம் என்ன பண்ணும், இப்படி போய் இந்த கிரகத்தை அடிக்கும் இல்லையா? அப்போ இந்த கேதுவினுடைய தன்மை இந்த செவ்வாவை வந்து அந்த வேலை செய்ய விடாது. அப்போது இவங்க என்ன கேட்டிருக்காங்க, வீடு எப்போ கட்டுவேன், வீடு இப்போ கட்டக்கூடிய யோகம் இருக்கா? கேதுவோடு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் இப்போதைக்கு கவனமாக இருக்கணுங்க. செவ்வாய் வந்து மாத கிரகம்தான் இல்லைங்களா? அப்போ இது மாத கிரகமாக இருக்குது, நீங்கள் இப்போ கவனமாக இருக்கணுங்க. இப்போ வந்து உங்களுக்கு அதற்குரிய யோகம் வந்து ஆக்சுவலாக இந்த லக்னத்திற்கு குருவினுடைய யோகம் இருக்குது இல்லைங்களா? லக்னத்துக்கு 11ல் இப்போ குரு வந்து நல்லா இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க வீட்டில் தெய்வம் பேசிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். தெய்வ நடமாட்டம் இருக்கும், தெய்வம் பேசும் அப்படின்னு அர்த்தம். எப்பயுமே நம்ம என்ன ஆரூடம் எடுக்கிறோமோ, ஆரூடத்திற்கு 11ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பது ஒரு நல்ல மிகப்பெரிய யோகம். எப்பயுமே ஆரூடத்திற்கு எப்பொழுதுமே குரு வந்து ஒரு நல்ல அமைப்பில் வர்றது முக்கியமாக. இதில் இன்னும் என்ன சொல்லணும் அப்படின்னா,
இந்த மேஷ சிம்ம தனுர் லக்னங்களுக்கு இந்த குரு ரொம்ப நல்லவர். மற்ற லக்னத்திற்கு குரு வந்து சப்போர்ட்டிவா இருக்கிறத விட நீங்க அந்த ஆதிபத்தியத்தை பார்க்கணும். ஆதிபத்தியத்தை பொறுத்தளவு இந்த சிம்ம லக்னத்திற்கு குரு ரொம்ப நல்லவர். அப்ப லக்னத்திற்கு 11ல குரு இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விஷயமுமே சாத்தியமாகும். ஆனா இப்போதைக்கு இங்க தடை இருக்கு, அதனால கொஞ்சம் கவனிச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இது கல்வியை பற்றி கேட்டால் கூட 4ஆம் இடம்ங்கிறது தான் கல்வி ஸ்தானம். அந்த கல்வியில் தற்போது தடை வருகிறது. ஸோ நீங்கள் அதில் கவனமாக பார்த்து பண்ணுங்க. வித்யாஸ்தானத்தில் ஏன்னா ஒரு கேள்வி வந்து ஒரு கல்வியை பற்றியோ ஒரு எதிர்காலத்தை நம்ம சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயத்தை பற்றியோ இருக்கலாம். அப்போ அந்த கல்வியை பற்றிய கேள்வியாக இருந்தாலும் இங்கே குரு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் வந்து தற்போது அந்த பாவகத்திற்குண்டான அதிபதியோடு கேது தொடர்பு பெற்றிருப்பதனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். இதே மாதிரி அவர்களுக்கு என்ன கேள்வி வருதோ அந்த ஆரூடத்தை கொண்டு அந்த ஆரூடத்திற்கு அந்த பாவகம் என்ன பாவகம் வருகிறது. இப்போ உதாரணத்திற்கு எனக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம்னு கேட்குறாங்க. சிம்ம ஆரூடமா வருது, 7ஆம் இடத்துல யார் இருக்கா? ராகு இருக்காங்க. லக்னத்திலேயே செவ்வாய் கேது இருக்கு, இங்க ராகு இருக்கு. அப்போ இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பிரசன்னத்துல மட்டும் கிடையாது. சப்போஸ் அவங்க கிட்ட ஜாதகம் இருக்கு, அவங்க ஜாதகத்தை வாங்கி அவங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் போட்டு பாத்தீங்கன்னா D16 சொல்லி ஒரு சக்கரம் இருக்கும், சஷ்டி அம்சம் சொல்லுவோம். கிட்டத்தட்ட இந்த சஷ்டி அம்சத்திலையும் நீங்க ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க என்னென்ன தோஷம் இருக்கு, இங்க என்னென்னலாம் பிரச்சனையா இருக்கோ அதே அமைப்பு இந்த D60லயும் வருது. அப்ப நம்ம பிரசன்னத்துல நீங்க பார்த்துட்டு இப்ப நீங்க இது ப்ராப்ளமா இருக்குங்க, இதை சரி பண்ணுங்க, சரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகும், இல்லைன்னா தடைகள் இருக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயமாக இருந்தாலும் இந்த D60லயும் நீங்க பாத்தீங்கன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உண்மையிலே இவர் ஜாதகம் இருக்கு. இப்ப லக்னத்துல இருக்கிற மாந்தி வந்து வலிமைன்னு சொல்றோம். உதாரணத்திற்கு இந்த ஆரூடத்திலேயே ஒரு மாந்தி அமர்ந்திருந்ததுன்னா ரொம்ப வலிமை. ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அடமெண்டா இருப்பாரு. அவங்க வந்து சமீபத்தில் ஏதோ ஒரு அவங்க வீட்டில் ஒரு கண்டோலன்ஸ் இந்த தன்மையை வந்து சந்திச்சு தான் வந்திருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வலிமை வந்து உங்கள் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் D1 சொல்லக்கூடிய ராசி சக்கரத்தில் இருக்கிற மாந்தியை விட D60 இருக்கக்கூடிய லக்னத்தில் இருக்கிற மாந்தி ரொம்ப வலிமையானது. நீங்கள் முதல்ல போய் பரிகாரம் பண்ணிக்கணும். அந்த ஜாதகருக்கு ஜாதகம் பார்த்தா ஜோதிடர் முதல்ல போய் பரிகாரம் பண்ணிக்கணும். அந்த காசு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் வேணால் பாருங்கள், அப்படியே ஸ்தம்பிச்சிரும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டே. ஓகேவா? அப்போ வலிமை எங்கே இருக்குது அப்படின்னா இந்த D1 ராசியில் இருக்க மாந்தி வந்து அந்த அளவு கூட பிரச்சனை பண்ணாது. D60 லக்னத்தில் அதே மாதிரி வந்திருக்கக்கூடிய பிரசன்ன லக்னத்தில் இருக்க மாந்தி அந்த அளவுக்கு வலிமையாக இருக்கும். அப்போ அதை நம்ம ரொம்ப கவனித்து பார்க்கணும். நமக்கே ஏதோ தொந்தரவு காட்ட போகுதுங்கிறதுனால தான் அந்த மாந்தி. ஏன்னா இந்த பிரசன்னத்தை பொறுத்தளவு மேக்சிமம் யார் யார் வருவாங்க இங்கே ரோல் பிளே பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தா லக்னம், லக்னாதிபதி, அதுக்கடுத்து பாதகாதிபதி ரொம்ப முக்கியம். இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி யாரு? சிம்ம லக்னம். அப்ப ஸ்திர லக்னங்களுக்கு பாதகாதிபதி யாரு? செவ்வாய். அவரே வந்து லக்னத்துல உட்காந்துட்டாரா? லக்னத்துல உட்கார்ந்தாலும் கேதுவோட சேர்ந்து கெட்டு போயிட்டாரு. லக்னத்துக்கும் குருவோட தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆமா, கோச்சார லக்னத்துக்கும் அதே மாதிரி வருது இல்லையா? அப்போ எப்பயுமே வந்து இந்த உதயத்தை வந்து எதிர்காலம் குறித்த கேள்விகள் வரும்போது நம்ம இந்த உதயத்தை எடுக்கணும். அதே மாதிரி இந்த உதயமும் ஆரூடமும் 6, 8 வந்ததுன்னா ஜாதகரை வீட்டுக்கு அனுப்பி விட்டுறலாம். தயவு செய்து போயிட்டு இன்னொரு நாள் வாங்க, உங்களுக்கு இன்னைக்கு. அதே மாதிரி நீங்க இப்படியே எடுத்துக்கோங்க. நம்ம GK சார் ரூல் படி சந்திரன் நாடியில அந்த கோச்சார சந்திரன் அவங்களோட ஜாதகத்துல சந்திரன் ஏதாவது ஒரு கிரகத்தை பார்க்கலைன்னா அவன் சும்மா வந்து நம்மளை டைம் பாஸ் பண்ண தான் வந்திருக்காங்க, கேள்வியே இல்லை. அவங்கள கூப்பிட்டு நம்ம தான் ஒரு வழிப்படையா சொல்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு சந்திரன் இங்க இருக்குன்னா இந்த இடத்துல ஏதாவது கிரகங்கள் இருக்கணும், இல்லை சந்திரனுக்கு ஒரு டச் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு கிரகங்கள் அந்த திரிகோணத்துலையாவது இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஒரு கேள்வியே இல்லாமல் வந்து உட்காந்துக்கிறாங்க, நமக்கு தான் டைம் வேஸ்ட்டாக இருக்கும். அப்போது இந்த மாதிரி அமைப்புகள் அதே மாதிரி 6, 8 இருக்கும்போது இங்கே கண்டிப்பாக நீங்கள் அவங்கள இன்னைக்கு நம்ம பார்க்க முடியாது. தயவுசெய்து இன்னொரு நாள் வாங்க அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி வர்றவங்க என்ன மாதிரி வர்றாங்க, என்ன கலர் ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு திருமணத்திற்காக வர்றாங்க அப்படின்னா முக்கியமாக ஒரு கிரீன் கலர் ட்ரெஸ்ஸில் வர்றாங்க, பச்சை கலர் உடையில வந்தாலே அவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பலிதம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி வரும்போது அந்த 2 ஜாதகங்களையும் ஒன்னா கொடுக்கணும். ஒரு மாப்பிள்ளை பொண்ணு ஜாதகம்னா முதல்ல ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு அப்புறம் ஒரு ஜாதகத்தை கொடுக்கக்கூடாது. ஒன்னா கொடுத்துட்டாங்கன்னா நிச்சயமாக அதில் பொருத்தம் இருக்கு. இல்லை பிரிச்சு பிரிச்சு கொடுத்தாங்கன்னா அதில் கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்கு. அதே மாதிரி ஒரு சிகப்பு கலர் துணி உடுத்திட்டு வர்றாங்க அப்படின்னா அங்கே நிச்சயமாக ஒரு தேவ கோபம் இருக்கிறது. அங்கே ஏதோ ஒரு ப்ராப்ளம். அவங்க குலதெய்வத்துக்கு நம்ம வந்தோடனே கேட்கலாம்,
எங்கேயோ ஒரு தெய்வத்துக்கு நீங்கள் ஒரு பெண்டிங் ஏதோ வச்சிருக்கீங்க, அது வச்சுட்டு தான் வந்திருக்கீங்க, அதை நீங்கள் முதல்ல சரி பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த சிகப்பு நிறை உடை அப்படிங்கிறது தேவியினுடைய ஒரு கோபத்தை குறிக்கக்கூடிய ஒரு நிறம். அப்போ அந்த நிறத்தை வச்சுட்டு அவங்க அந்த ட்ரெஸ் பண்ணிட்டு உள்ளே வரும்போது நம்ம அதற்குண்டான விஷயங்களை வந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சகருக்கு சொல்லணும். அதே மாதிரியே மஞ்சள் நிற உடை அப்படின்னா அது வந்து தேவியினுடைய சாபத்தை குறிக்குது. அந்த கோபம் அடுத்து சாபமாகவே மாறிடுச்சு, ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் அதுக்குண்டான ஒரு ரெமெடி பண்ணணும். என்ன ரெமெடி, என்ன மாதிரியான கோயில் வழிபாடுகள் அப்படிங்கிறது தனி கேட்டகரி. ஏன்னா பரிகார விஷயங்களை பொறுத்தளவு நம்ம வந்து என்ன மாதிரி பரிகாரங்கள் கொடுக்குறோம், எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்வு அப்படிங்கிறது கோயில் வழிபாடுகளில் முக்கியமாக கிடச்சிரும், ஒரு 80%. அதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களில் தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப வசதி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு யாகம் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் நோய் குறித்து கேட்குறாங்க, இல்லை ஒரு எதிரிகள் குறித்து கேட்குறாங்க அப்படின்னா அப்படியே 6ஆம் இடத்துக்கு போயிடணும். அப்போ 6ஆம் இடத்துக்கு போகும்போது இந்த லக்னத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதி யாரு? சனி. இன்னைக்கு என்னவா இருக்காரு? வக்ரமா இருக்கார். அப்போ வக்ரமா இருக்கும்போது சனிக்கு பலம் அதிகமாக இருக்குமா? பொதுவாகவே வந்து பாவகிரகங்கள் அவங்க வந்து இந்த லக்னத்திற்கு 8ல் போய் உட்காந்துட்டாரு, வக்ரம் ஆயிட்டார். அப்போ இப்போதைக்கு அதுவும் இல்லாமல் லக்னத்தில் செவ்வாய் கேது இருக்கு, உனக்கு வந்து இப்போதைக்கு எதிரியே இல்லையான்னு சொல்லணும். எதிரிகள் தொல்லை இல்லாத ஒரு ஜாதகராக இவர் இருப்பார். இவங்களே பெரிய நல்ல ஒரு கிரிமினலாக இருப்பான்ப்பா, உனக்கு எதிரியே இல்லைப்பா, குரு வேற பார்க்குதுப்பா, நீ நல்லா இருப்பப்பா போப்பா அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா? அப்போ 6ஆம் இடத்து அதிபதியினுடைய நிலையை பொறுத்து தான் நமக்கு ஜாதகருக்கு வந்திருக்கக்கூடியது. இதே இந்த சனி வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்காரு, அவரே இவருக்கு பிரச்சனை தரக்கூடிய நிலையில் இருக்காரு, ஒரு மாந்தியோட தொடர்பு பெற்று இருக்காரு அப்படின்னா அப்போ நம்ம என்ன சொல்லணும்? இங்கே இப்போ கேள்வி கேட்கிற ஸ்தானத்தினோட அந்த அதிபதியோட மாந்தியினுடைய சேர்க்கை இருக்கு அப்படின்னா அங்கே பிரச்சனை அதிகமாக இருக்கு. பாதகாதிபதியினுடைய பார்வை இருக்கா? 8வது பார்வையா பார்க்குறாரா? அப்போ பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அப்போ பாதகாதிபதியினுடைய தொடர்பு பெற்ற அந்த பாவக அதிபதி, இப்போ பாதகாதிபதி யாரு? செவ்வாய். அந்த பாவக அதிபதி யாரு? சனி. அவருக்கு 8ஆம் பார்வையா இருக்கு அப்படின்னா ப்ராப்ளம் இருக்கும். இதோட மாந்தியோட தொடர்பு இருந்தது அப்படின்னா இது ரொம்ப அதிகப்படியான பிரச்சனைகளை தரப்போகிறது அந்த ஜாதகருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு நோய் குறித்த சேர்க்கை இருக்கு அப்படின்னா இப்போ சனி வக்ரமா இருக்காரா? அப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறதுக்குள்ள உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சரியாகிறதுக்குண்டான அமைப்பு, செவ்வாய் கீழே இறங்குறதுக்கு இந்த டைமை வந்து நம்ம குறிச்சு கொடுக்கலாம் இல்லைங்களா? அது ஒரு தற்காலிகமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த 2 கிரகமும் எப்படி இருக்கு? சனி வந்து இப்போதைக்கு வக்ரமா இருக்காரு, செவ்வாய் வந்து மாத கிரகம் தான். ஒரு 45 நாளைக்கு அப்புறம் அவர் இந்த பக்கம் வந்துட போறாரு. அப்போ செவ்வாய் இங்கே எப்போ வர்றாரு? அப்போ வந்தாலுமே சனியை நேர்பார்வையாக பார்ப்பாரு. அப்போ இங்கே சனி வக்ர நிவர்த்தி ப்ளஸ் செவ்வாய் இங்கே துலாத்துக்கு வர இந்த இடத்த வந்து நம்ம அவங்களுக்கு குறிச்சு கொடுத்து அதற்குண்டான பரிகார விஷயங்களை குறிச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்பயுமே அந்த பாவக அதிபதி யாரு, அவர் வந்து எங்கே சம்மந்தப்படுறாரு, அதை எந்த கிரகம் பார்க்குது, இந்த விஷயங்களை பொறுத்து தான் அவங்களுக்கு வரக்கூடியவர்களுக்கு நம்ம தீர்வு தர முடியும். இந்த சப்ஜெக்ட்லேயே முக்கியமாக வந்து கும்பராசி வர்றது மட்டும்தான் ரொம்ப டேஞ்சர். ஏன்னா கும்பத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மகாபாதகாதிபதினு சொல்கிறோம். மகாபாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கும்பத்தில் லக்னம் விழும்போது தான் அப்போ ஒருத்தருக்கு வந்திருக்குது, அவருக்கு பார்த்தோம்னா கிரானிக் டிசீஸ், பெரிய தொந்தரவு அவருக்கு. அப்போ எடுத்தோடனே நம்ம கேட்டுடலாம், லக்னத்திலே இப்போ இந்த காலகட்டத்தில் லக்னத்திலே ராகு இருக்குது. அப்போ கிரானிக் டிசீஸ் அவங்க குடும்பத்திலையுமே வந்து இந்த புற்றுநோய் சம்மந்தப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அப்போ நம்ம எடுத்தோடனே அந்த கும்ப வீடெல்லாம் லக்னமாக வரும்போது அவர்களிடம் நம்ம எடுத்தோடனே வந்து ஒரு பெரிய தொந்தரவு அந்த குடும்பத்தில் காட்டுது. அதே மாதிரி வந்திருக்கக்கூடியவர்கள் உங்கள்கிட்ட தற்காலிக பிரசனம் கேட்குறாங்கன்னா சின்ன சின்ன கேள்விகள்னா பரவாயில்ல, பெரிய தொந்தரவு குடும்பத்தில் இருக்கு, எங்களுக்கு குலதெய்வம் யாருன்னே தெரியல, எங்களுக்கு வந்து இப்போ ஒரு 3-4 பரம்பரையாக நாங்கள் குலதெய்வத்தையே கும்பிடவே இல்லை, எங்கள் பரம்பரையிலே வந்து வெறும் பொம்பளை பிள்ளைகளாக பிறக்குது, பசங்களே இல்லை, இந்த மாதிரி பெரிய கேள்விகள் கேட்கும்போது நம்ம அலுவலகத்தில் வச்சு நம்ம இங்கே பிரசன்னம் பார்க்குறத விட அவங்க இடத்துக்கு போய் அங்கே ஸ்தல பிரசன்னமாக பார்க்கும்போது இன்னும் நிறைய தீர்வுகள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ இந்த லக்னம் வந்திருக்கு, இங்கே குலதெய்வம் என்னவா வந்திருக்கும்? இப்போ உதாரணத்திற்கு இந்த ஆரூடம் வந்து சிம்மமா வந்திருக்கு, ஆரூடாதிபதி செவ்வாயுடன் கேது சேர்ந்து இந்த சூரியனோட வீட்டில் இருக்காங்க. அப்போ இங்கே என்னவா இருக்கும்னா இந்த தெய்வம் ஒரு காவல் தெய்வம் டைப்ல இருக்கும், கேது கூட இருக்கிறதுனால சூட்சுமமான வழிபாடுகள் உடைய தெய்வமாக இருக்கும், ஆண் தெய்வமாக இருக்கும். அங்க கண்டிப்பா இந்த செவ்வாய் இருக்கிறதுனால பலி கொடுக்கக்கூடிய அமைப்பு அங்க வரும், அகோர தெய்வம். இப்ப ஈஸ்வரியே கேட்டதுனால அப்படி இருக்கான்னு கேட்போம். இருக்கு வரதராஜ பெருமாள், அது சூரியன் சம்பந்தப்பட்ட வீடுங்கிறதுனால வரதராஜ பெருமாள் பலி கொடுக்கக்கூடிய தெய்வம் கீழே இருக்கு. அப்ப அவங்களுக்கு ஏதாவது சூட்சுமமான விஷயம் இருக்கா அந்த தெய்வத்துக்கு? ஒரு வித்தியாசமா இப்ப எங்க கோயில் வந்து மூங்கிலணை காமாட்சி, அங்க வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் உடைக்க மாட்டாங்க, தள்ளி போய் உடைப்பாங்க. கேது சம்பந்தப்பட்டாலே அங்க ஒரு சூட்சுமமான விஷயம் வந்து அங்க வந்துடும். அப்ப அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்கலாம்.
ஓகே. அதே மாதிரி இந்த ராகு கேது சம்பந்தப்படும் போது குலதெய்வத்திற்கு அந்த கோயிலினுடைய அமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஒரு ரூப்பா இருக்காது, ஒரு டிஃபரெண்ட் இருக்கும். அங்க ராகுனா அங்கங்க இங்க ஒரு அமைப்பு, அங்க ஒண்ணு இப்படி இருக்கும். அதே மாதிரி கேது வரும்போதுமே ஒரு ஃபுல்ஃபில்டா ஒரு டெம்பிள் டைப்ல அது அமையவே அமையாது. அதை ட்ரை பண்ணாங்கனாலும் அவங்களால முடியாது. ஏன்னா இந்த ராகு கேது இந்த மாதிரி வரும்போது அப்படி வந்துடும். அதே மாதிரி செவ்வாயின்னு சொல்லும்போது ஆயுதம் தாங்கிய ஐயனார் இந்த மாதிரி டைப்ல உள்ள தெய்வங்கள் அங்க வருவாங்க அப்படின்னு சொல்றது. இப்போ அவங்க வந்து வரதராஜ பெருமாள்னு சொல்லியிருக்கிறாங்க. மேக்சிமம் அந்த பெருமாள் டைப்ல வர்றதை விட அந்த காவல் தெய்வம் டைப்ல வர்ற குலதெய்வம் தான் அவங்களுக்கு வந்து பேசும் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்ப நான் சொன்ன மாதிரி வந்திருக்கக்கூடியவர்கள் என்ன கேள்வி கேட்கிறாங்க, பிரச்சகர் என்ன கேள்வி கேட்கிறாரு, அவர் கேட்கிற கேள்விக்கு அந்த ஆரூடம் என்னவா வருது, அந்த ஆரூடத்திற்கு அந்த பாவகம் என்னவா வருது, அந்த பாவகாதிபதியோட பாதகாதிபதியோ மாந்தியோ சம்பந்தப்பட்டிருக்காங்களா. இப்ப உதாரணத்திற்கு இன்னைக்கு வந்து மாந்தி வந்து கடகத்துல இருக்கு. அப்ப கடகத்துல இருக்கு ஒரு மேஷ ஆரூடம் வருது அப்படின்னா அந்த மாந்தி 4ஆம் இடத்தில் சம்பந்தப்பட்டிருக்கும் போது அவங்க ஒரு வீடு பத்தி கேட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த வீட்டுக்கு நீங்க போகக்கூடாது, நீங்க வீடு கட்டுறதுன்னா அந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா இங்க மாந்தி 4ஆம் இடத்திலே வந்துருச்சு அப்படின்றதுனால நிச்சயமாக. அதே மாதிரி இப்ப நீங்க வசிக்கிற வீடு, அதுக்கு அவங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் இல்லையா. இப்ப அவங்க இருக்க வீடுமே அவங்க வந்து ஒரு மயானத்தை தாண்டி போகக்கூடிய சூழ்நிலையில தான் நீங்க இருப்பீங்க. அது கன்ஃபார்ம்னா நீங்க வாங்க போற வீடு இந்த மாதிரி தாங்க இருக்கும். அதனால தயவு செய்து கொஞ்ச நாள் இதை தள்ளி போடுங்க அப்படிங்கறத நம்ம அவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா இந்த மாந்தி அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட அது வந்து நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அது எங்க இருக்கோ அங்க பிரச்சனை இருக்குன்னு சொல்றதுதான். அப்போ ஒரு மேஷ ஆரூடமாக வந்து 4ஆம் இடத்துல மாந்தி வரும்போது கண்டிப்பா அங்க பிரச்சனை இருக்கு. இப்ப அந்த மாந்தி என்ன சாரத்துல இருக்கு, இன்னைக்கு வந்து ஆயில்யம் சாரத்துல இப்ப ஓடிட்டு இருக்குங்க. அப்ப வந்திருக்கக்கூடிய ஜாதகர், இப்ப உதாரணத்துக்கு எனக்கு வந்து என்னோட நட்சத்திரம் வேறவா இருக்கு, வந்திருக்கக்கூடிய ஜாதகர் பிரச்சகருக்கு இந்த ஆயில்யம் நட்சத்திரமோ அதனுடைய அனுஜென்ம திருஜென்ம நட்சத்திரத்துல அவரோ அவரோட வீட்டுல யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு வருடம் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அவங்க வந்து நிச்சயமா பிரதோஷ வழிபாடுகள் பண்ணிக்கணும். ஏன்னா வேற எதுவுமே பெரிய பரிகாரம் கிடையாது. இந்த ஆயில்ய நட்சத்திரத்துல மாந்தி அமைஞ்சிருக்கு, வந்திருக்கக்கூடிய பிரச்சகருக்கும் இந்த ஆயில்ய நட்சத்திரத்திலேயோ இல்ல கேட்ட நட்சத்திரத்திலேயோ இல்ல இங்க ரேவதி நட்சத்திரத்திலேயோ அவங்க வீட்லயோ இல்ல அவரோ இருந்தாங்க அப்படின்னா அவர்களை நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கங்க. இதே இந்த நட்சத்திரம் என்னோட நட்சத்திரமா இருந்தா என்ன செய்யணும், நான் போய் பரிகாரம் பண்ணணும், எனக்கு டைம் சரியில்லைன்னு அர்த்தம். ஏன்னா வந்திருக்கக்கூடிய பிரசனத்தினுடைய வலிமையை இந்த மாந்தி எடுத்து சொல்லும். அப்ப முதல்ல நம்ம அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஆரூடம் என்ன ஆரூடமா வருது, இப்ப உதாரணத்திற்கு இது மேஷ ஆரூடமா வருது, இதுக்கு பாதகாதிபதி யாரு, சனி. அப்ப அவர் சம்பந்தப்படுறாரா, ஓகேவா. அப்ப அந்த பாவகத்திற்கு முக்கியமா பாதகாதிபதி சம்பந்தமோ இல்ல மாந்தி சம்பந்தமோ வந்துச்சுன்னா அவங்களுக்கு நோ சொல்லிருங்க. அந்த ஆரூடத்திற்கு குருவோட சப்போர்ட் இருக்கு, பாவகத்திற்கும் குருவோட சப்போர்ட் இருக்கு, பிரச்சனை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த பாவகம் சம்பந்தமான விஷயம் உடனே சீக்கிரமா கிடைக்க போது, அவங்க தாராளமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்கு, இங்க நிறைய பேர் அடுத்தடுத்து பேச வேண்டி இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இங்க நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து யாருக்காவது சம்பந்தமான டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க எனக்கு கால் பண்ணிக்கலாம். என்னோட மொபைல் நம்பர் 9943392772. மீனாட்சி பரமகுரு, திருப்பூர்ல இருந்து. நன்றி, வாழ்க வளமுடன். சகோதரி அவர்களுக்கு மிக்க நன்றி. மிக தெளிவாக பிரசன்னத்தை பற்றி அழகாக சொல்லியிருக்காங்க. சகோதரி அவர்களுக்கு திருப்பூர் சகோதரிகள் சார்பில் ஒரு சிறப்பு செய்யப்படுகிறது.